ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எரர் ஸ்ட்ரீட் 1, 2, 3, 2, 1, 2, 2, 5 பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேரக்ட்டா நம்ம சாப்டர் போயிடலாம். சாப்டர் 1, 2, 3 பார்க்கலாம். ஸோ 1, 2, 3 பண்ணோனே வந்து நம்ம சூமினுக்காரு யார்றா நீன்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம கைடு வந்து என்னடா நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் தான் பார்த்தா கைடனுக்கு புரியுது. அவன் வந்து பூனை உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட பாவிங்களா! நான் பூனை உருவத்துல இருந்தேன்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சூமினுக்கு வந்து கைடன பார்த்தோனே புடிச்சு போயிருச்சு போல. ஏன்னா அழகா இருக்கான்ட்டு. உடனே கீஸ் ஓகே டெல் அஸ் ஹூ இஸ் கீஸ் அப்படின்றா. ஆ இவரு தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம கைடா வந்து சொன்னா, "நான் வந்து ஜின்வோவோட டீச்சரு" அப்படின்றா. "டீச்சிங் ஜின்வோவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. "ஆமா, ஹி இஸ் மை மென்டர்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்வோ வந்து பெருமையா கை காமிக்கிறான். "ஓ! நீங்க தான் வந்து உனக்கு மென்டர் இருக்காங்களா ஃபர்ஸ்ட்டு? ஓகே, நோ வொண்டர். அதனால தான் நீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க. அடேங்கப்பா!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தா நம்ம ஊவின் மூஞ்சிலேருந்து வேர்வை வருது. ஏன்னா, ஊவினுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கைடன் யாருன்ட்டு. ஸோ, அதனால ஊவின் உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேர்வை வருது. "நீ ஏன்டா வேர்த்துக்கிட்டு அலையிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊவின் சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவன் தான் வந்து ஜின்ஸ்கே, இவன் பேர் சூபின், இவன் பேர் ஊவின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றான். உடனே பார்த்தா கைடன் வந்து, "ஏய்" அப்படின்றான். ஸோ, நம்மளுக்கே தெரியும் நம்ம ஆனா மிஸ்டர் நான் உங்கள எங்கேயாச்சும் பார்த்துருக்கேனான்றான். ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து கைடன், "இல்ல நான் இதுவரைக்கும் நான் உன்ன ஒரு செகண்ட் கூட பார்த்தது இல்லன்றான்." ஓகே, ஓகே. பட் உங்க வாய்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரியே இருக்குதுன்னா, ஸோ கைடன் ஜின்ஸ்கேக்கு வந்து நம்ம கைடன் வந்து பூனை உடம்புல தெரியும். ஸோ ஆனா உண்மையான லைவ்ல தெரியல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அப்படியே ஓகே அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கதவு யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா டெலிவரி இது. என்ன டெலிவரினா ஃபுட் நான் இங்க வரோன்னு சொல்லிட்டு முன்னாடி ஆர்டர் போட்டாச்சு. ஃபுட் வந்திருக்கும் போல. வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜென்ஸ்க்கு நம்ம மூவில என்ன சொல்றான், "டேய் இங்க இருக்கிற ரீட் த ரூம் கைஸ்ன்னு" சொல்றான். ஸோ நம்ம ஜென்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் யாருன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கைடன் வந்து கைடன் நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னா, ஓகே நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லப் போறேன். ஏன் இந்த எல்லா பூனையும் வந்து உங்கள சுத்தியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா கைடன் வந்து பூனை உடம்புல இருக்கும்போது எல்லா பூனையும் வந்து சுத்திட்டு இருப்பான். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப பெட்டாட்டம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் தின்னுட்டு இருக்கிற மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? ஆமா நீங்க ஜின்வோவோட மென்டார் தானே? உங்களோட பவரும் வந்து சூப்பர் ஸ்பீடான்னு சொல்லிட்டு நம்ம சூபின் கேட்கறான். இல்ல, இல்ல. சூப்பர் ஸ்பீட் வந்து என்னோடது இல்ல. ஜின்வோக்கு மட்டும் தான் அது இருக்குது. நான் வந்து அவனுக்கு சும்மா ஃபோர்ஸ் கண்ட்ரோல் மட்டும் தான் சொல்லிக் குடுக்குறேன். அதுவும் ஃபோர்ஸ் கண்ட்ரோலா? ஓகே. அப்போ வந்து தென் அவன் ஜின்வோ கிட்ட வந்து எலக்ட்ரிசிட்டி ஆட்ரிபியூட் இருக்கு. அது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸான்றான். ஆமா அப்டின்றா. ஸோ அதனால தான் வந்து ஜின்வோ வந்து எலக்ட்ரிசிட்டி அப்பப்போ யூஸ் பண்றானா? ஓகே அப்டின்னு சொல்லி ஜின்ஸ்கே சொல்றான். ஓகே, ஓகே, ஓகே அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஏன் உங்களோட எலக்ட்ரிசிட்டி ஆட்ரிபியூட் வந்து மத்தவங்க மாரி சூஸ் பண்ணீங்கன்னா, என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம கேட்கறான். ஒண்ணுமே ஆப்வியஸ் இல்லையா? நான் வாட் யூ மீன் பைன்றான். ஸோ அங்க பாரு எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆட்ரிபியூட்டாமா. அந்த ஆட்ரிபியூட் யார் வச்சிருக்கோ அவங்கள பார்த்தா பெருசா இருக்காமா. அதுவும் சம் பீப்பிள் என்னன்னா, அந்த ஆட்ரிபியூட் மூலியமா பல பேர் வந்து மாறிருவாங்களாமா அந்த ஆட்ரிபியூட் வச்சு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஆட்ரிபியூட் வந்து என்ன சொல்றது? ரீஆலிவேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா அப்படின்னோனே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா, எல்லாத்துக்கான அந்த ஒரு பெர்சன் தான் அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு உலகம் ஃபுல்லா. என்னன்னா, எங்க அவக் என்ன அவக்கின் ஒன்ஸ்லாம் இருக்காங்க. அவன் வந்து என்னன்னா, எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் யாருனாலயும் வந்து எலக்ட்ரிசிட்டி பவரே யூஸ் பண்ண முடியலையாமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறாமா, அவங்களுக்கு வந்து என்னன்னா ரைட்டான ஃபோர்ஸ் கண்ட்ரோலும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கும் வேணுமாம் எலக்ட்ரிசிட்டி உருவாக்க. தப்பான ஃபோர்ஸ் கண்ட்ரோல்னா அது வெடிச்சிடுமாமா. ஓ! அப்படியா? ஆமா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, நம்ம இவன் கைடனு. யார் இந்த மாரிலாம் பரப்பிட்டு இருக்கா? யார் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன சொல்றது? எலக்ட்ரிசிட்டி வந்து பேரு வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே பார்த்தா கைடன்னு சொல்றான். "ஓ! கைடனா? என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்னமோ ஒரு அமாயக்கனாமா வந்து எந்த குரூப்லயும் இல்லையாமா. அவன் வந்து வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கானாமா. அவன் நேச்சுரலா என்ன ஆகுறாமா, பீப்பிள் வந்து அவனோட ஆட்ரிபியூட் உள்ளத இன்ட்ரஸ்டட் ஆவான். அந்த ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. அதனால எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கான அந்த இவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட டெம்பர் வந்து நேஸ்டியான டெம்பரும் வந்து அவனுக்கு இருக்காமா. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் மோதுறானோ அவங்களலாம் போட்டு அடிச்சுடுவேன்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கேவும் சொல்றான். எல்லாருமே அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கைடன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இல்லாம நல்ல வேளை அந்த கைடன் வந்து அந்த நாய் வந்து நம்ம ஊர்ல இல்ல, நம்ம கொரியால இல்லன்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊவின் இருக்கானே, "முடிஞ்சு போச்சு" அப்படின்றான். ஸோ "வி ஆர் ஸ்கூட்" அப்படின்னு சொல்றான். ஸோ ஏன்னா ஊவினுக்கு தெரியும் யாரு கைடன்னுட்டு. ஸோ உடனே பார்த்தா, காய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். "சொல்லுப்பா" அப்படின்னா,
நீங்க வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க. வேற யாரும் இல்ல. என்னோட மென்டார் தான் அப்டின்றா. என்ன வாட் யூ டூ மீ மைண்ட்னா என்னோட மென்டார்ன்னு இருக்காரு தானே, அவரு பேரு தான் கைடன்னு அப்டின்றா. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே உயிரே போயிடுச்சு எல்லாத்துக்கும். துப்புன்னு துப்பிட்டான் ஒருத்தன் வந்து. ஸோ துப்புல வந்து கைடன் மேலேயே பட்டுருச்சு. கைடன் அதிலும் ஷாக் ஆயிட்டான். ஸோ யார்றா துப்புறது பாத்து ஜின்ஸ்கே ஃபக் அப்படின்னு ஃபக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஸோ ஐயய்யோ! முடிஞ்சு போச்சு நம்ம செத்துட்டோம்டா. என்ன பண்றது தெரியலடா அப்படின்னு சொல்லி ஜின்வோ ஏதாச்சும் சொல்றா, ஏதாச்சும் ஒரு நாப்கின் எடுத்துட்டு வாடா, ஏதாச்சும் எடுத்துட்டு வாடா, இவன் மேல எல்லாம் சிதறிடுச்சுடா. இங்க பாருங்க நான் என்ன சொல்றது, என்னை விட்டுட்டு போயிறாதீங்க. தனியா இருந்து விட்டுட்டு போயிறா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உன் மென்டர வந்து நெறைய கட்டிப்புடிச்சு வச்சுக்கோ அப்படின்னோனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்கிறான். வி ஆர் சாரி அப்படின்றான். நம்ம ஊவினும் கேட்க நான் எதுக்குடா மண்டி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நெனைக்கிறான். ஆ சரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டோன்ட் வொரி அபௌட் இட்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன். ஜின்வோவ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடு வந்து சொல்றான். உடனே பார்த்தா அவனும் போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷின்ஸ்கே சொல்றான், "நல்ல வேள. நான் வந்து செத்து போயிருவேன்னு நெனச்சேன். இன்னைக்கு என்னோட ஃப்யூனல் டேன்னு நெனச்சேன். நான் நல்ல வேள எஸ்கேப் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம கைடு வந்து இன்னொரு மென்டாரா? ஆமா" அப்படின்னா, "வாவ்! சூப்பர் அமேசிங். இது வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையேன்னு" சொல்லிட்டு அவங்கலாம் பேசிக்கிறாங்க. நல்ல வேள பீப்பிள் வந்து என்ன சொல்றது? நீ வந்து ஜின்வோவோட கைடனோட மென்டர்ன்னு சொன்னா நெறைய பேர் உன்கிட்ட வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க. நல்ல வேள நீ யார்கிட்டயும் சொல்லாம இருக்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யார் நெனச்சா அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸான கைடன் வந்து உன்னோட மென்டார்ன்ட்டு. சரி, சரி யார்ட்டயும் சொல்லாதீங்கடான்னு சொல்லிட்டு அவங்கலாம் அதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூவின்னு சொல்றான். நான் அடிக்கடி 2, 3 டைம் அவன மீட் பண்ணியிருக்கேன்றான். என்னது? உனக்கு தெரிஞ்சு ஏன்டா இத்தன நாள் சொல்லாம இருந்த? அப்படின்னு சொல்றான். ஸோ உனக்கெல்லாம் தெரிஞ்சு நீ வந்து எதுவும் சொல்லாம இருக்கியேன்னு சொல்லிட்டு அவன போட்டு அடிச்சு அடின்னு அடிச்சிருக்கான். அதோட சேர்ந்து சாப்டர் முடிச்சு. நம்ம டைரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். 1-4 ஸோ 1-4ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின் ஜின்வோ வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். எக்சர்சைஸ்ன்னு சொல்றாரு, வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். வொர்க் அவுட்ன்னு சொல்றாரு. என்னமோ அவன் பவர ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஓகே. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கைடன் என்ன சொல்றான், "இதெல்லாம் டைம் இல்லடா. ரெஸ்ட் எல்லாம் எடுக்க டைம் இல்ல. நீ நல்லா இன்னும் புஷ் பண்ணு. புஷ் யுவர் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கைடன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஜின்வோவும் சரி ஓகே கைடன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சண்டை போடுற மாரி காமிச்சிட்டு இருக்காங்க. புது 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 புடு 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 புடுன்னு 2 பேர் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதில பார்த்தா பஞ்சிங் பேக் அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான், சுத்தி அடிக்கிறான், எங்கேயோ அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் அப்படி மூவ் பண்ணு, இப்படி மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையன வந்து கத்திக்கிட்டே இருக்கான். இந்த இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படி இன்னும் ஃபோர்ஸ் பண்ணு, இன்னும் பவர யூஸ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையன வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தா கைடன் என்ன சொல்றான், "ஏய் நிறுத்து. கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இங்க" அப்படின்றான். "அப்படியா அதுக்குள்ளயா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்வோ, நம்ம ஜின்ஸ்கே, சூபின் அப்புறம் ஊவின் எல்லாம் வந்திருக்காங்க. "ஏய் காய்ஸ்" அப்படின்றான். "என்ன எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்கடா?" "இல்ல, இல்ல." அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஜின்ஸ்கே வந்து என்னன்னா, அந்த பவாக்கின் கேங்ஸ்டர வந்து ஒருத்தன வந்து சண்டைக்கு போடுறான். யாரு அப்படின்னோனே, "யூ மீன் த ஒன் இன் பேக்குவோ" அப்படின்றான். "ஆமா அவன் தான்" அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சேலஞ்ச் பண்ணானாமா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சண்டை போட விடலையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பத்தி சும்மா பேசிட்டு இருக்காங்க. "ஓஹோ! அப்படியா விஷயம்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சும்மா ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்குது இந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ஆ அந்த ஜின்ஸ்கேக்கு அவன் திருப்பி அந்த அந்த குண்டு பையன் வந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு, இந்த இது வந்து அன்வான்டடான நம்மளுக்கு விஷயம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இவங்கலாம் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூபி என்ன கேட்குறான், "எப்போ வந்து உன் மென்டார் வந்து திருப்பி வருவான்னு?" சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஜின்வோ வந்து சொல்றான், "மென்டாரா? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "எனக்கு தெரியல." "ஓகே. உனக்கு வந்து உன் மென்டார் வந்து எப்போ வருவான்னுலாம் சொல்ல மாட்டானான்னா?" "இல்ல என் மென்டார் எப்போ வருவான்னு தெரியாது. அவர் எப்பயாச்சும் வருவாரு, போவாரு" அப்படின்னா. அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூபினுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு போல, நம்மளோட கைடன் மேல. "பூனை தான், பூனை டிக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். ஸோ அதுக்கப்புறம் ஜின்வோ சேகர், "ஏன் நீ கேட்குற?" அப்படின்றான். "இல்ல எவர் சின்ஸ் நான் உன் மென்டார பார்த்ததுக்கப்புறம் இப்ப தான் என் மனசு வந்து அவங்கள பத்தியே நெனச்சுட்டு இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியலன்னா." சூமின் பார்க்க அழகா தான் இருக்கா. என்ன இந்த கட்டிங் தான் சரியில்ல. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆ உடனே பார்த்தா அவன் என்ன சொன்னா, அவன் பார்க்கும்போது எப்படி சொல்றது? எல்லாமே ஒரு மாரி இருந்த ஆர்டினரியா இல்ல. அப்படி என்னமோ மாரி இருந்துச்சு அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தா நம்மளோட அவன் என்ன பண்றான்னா, கைடன் மேலேயே படுத்துட்டா. பூனை உடம்புல இருக்க கைடனு. சரி அந்த பூனைய பார்த்துட்டு அவன் சொல்றான், "ஏய் நைட்ரேட்" அப்படின்னா. ஸோ பூனை எல்லாரும் நைட்ரேட்ன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. நீயும் பார்த்தான கைடன. அவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்தான். அவனோட என்னோட டைப்பு, ஹி இஸ் மை டைப்புன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவனோட நம்ம ஜின்வோ கிட்ட கேட்கிறா அவ, "கைடன் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். "இல்ல எனக்கு தெரியல" அப்படின்னா. "ஆ ஐ விஷ் ஹி வாஸ் சிங்கிள்." ஆ அப்புறம் வந்து நீயும் அதுதான் நினைக்கிற அப்படின்றான். நம்ம கைடுன்னு வந்து வேர்த்து போய் கிடக்குறான். ஐய்யய்யோ! என்னைய ஆள விடுமான்னு சொல்லிட்டு மனசுல நினைப்பான் போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பியும் வந்து லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணலாங்க. ஸோ ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறான். உடனே பார்த்தா, எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாரி தான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தின்னுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த இந்த கேங்கே.
இந்த கேங் பார்க்கும்போது பார்த்தா, எனக்கு ஏன் இந்த மாரி ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லி தோணும். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி திறந்து பார்த்தா, அந்த கேங்ஸ்டோன்னு ஒருத்தன் இருந்தான்ல ஒருத்தன் இவங்க 4 பேர்ல ஒருத்தன் பேரு. அதுக்கப்புறம் பார்த்தா, "ஜின்ஸ்கே யூ பேஸ்டர்ட்" சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன ஆர் யூ சீரியஸ்? நீ என்ன எனக்காக இவ்வளோ தூரத்துல வந்தியான்றான்." நான் தான் சொன்னேன், "என்னைய பத்தி கிலிங்கியா இருக்கான்னு" சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் கூட பார்த்தா ஒரு எப்படி சொல்றது? ஹைட் பண்ணிட்டு ஒரு விளையாண்ட்டு இருக்காங்க. கலாய்ச்சிட்டு விளையாண்ட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி. அவனும் வந்து, "என்ன நீ என்ன ஸ்டாக்கரா? எதுக்கு நீ வந்த? இப்ப எதுக்கு ஜின்மோ வீட்டுக்கு வந்த? நீ ஸ்டாக்கர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஃபன்னா போயிட்டு இருக்குது. உடனே பார்த்தா ஜின்மோ கேட்குறான், "ஏன் நீ இங்க வந்தன்னா?" "இல்ல நான் ஜின்ஸ்கா கிட்ட கேள்விப்பட்டேன். நீ வந்து சூசன வந்து திருப்பி ரீமேட்ச்க்கு வந்து வின் பண்ணிட்டேன்ட்டுன்னா." "ஆமா" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உன் கூட சண்டை போடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆளு கேட்குறான். "ஏன் என்கிட்டயா?" அப்படின்னு சொன்ன மாரி எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. கட் த புல்ஷிட். இப்ப நீ வந்து ஃபர்ஸ்ட்டு நீ வந்து என்ன பண்ணணும், நீ வந்து ஜின்வோவோட சண்டை போடும்போது சூசனோட ஃபர்ஸ்ட்டு ஜெயி. அதுக்கப்புறம் வந்து கேளுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். ஆமாமா நானும் வந்து எல்லாரும் அக்ரீமெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபையும் சொல்றாங்க. ஸோ அவன ஆக மொத்தத்துல வந்து சண்டை போட விடமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா, தே சே நம்ம 4 பேர் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 4 பேர் தான் வந்து இந்த 3 பேரு, அப்புறம் வந்து சூசனு. ஸோ அதனால தான் வந்து இவன் என்ன கேட்கிறான், நம்மளோட மாரி ஒரு பவரா இருக்கிறானா, இவன் கூட நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னா, உடனே நம்மளோட ஜின்வா இருக்கான், ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அப்புறம் வந்து அவன் நம்மளோட ஜின்னாங்க்கு வந்து பழைய சாப்டர் சொல்லியிருப்பான். உன் கைனன் வந்து உன் மென்டரு. அவன் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த சேலஞ்சுமே வந்து டர்ன் அவுட்டே பண்ணதில்லன்னு சொல்லிட்டு அந்த மனசுல தோணுது. ஸோ அதனால நம்ம ஜின்வா என்ன சொல்றான், அக்செப்ட் பண்ணிக்கிறான் உன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, லெட்ஸ் ஹேவ் எ அஃபிஷியல் ஸ்பேரிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். ஓ! அப்படி இவனும் ஷாக் ஆயிட்டான். என்னடா அவன் ஓகே சொல்லிட்டான்ட்டு, "ஜின்வோ நீ வந்து சேஞ்ச் ஆயிட்ட" அப்படின்றான். "நீ எதுக்கு சேஞ்ச் பண்ணியா?" நான் "அப்படியா?" அப்படின்றான். ஆமா, ஜின்வோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சண்டைக்கெல்லாம் போட மாட்டான். இப்ப தான் புதுசா சண்டைக்கெல்லாம் போறான் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்வோ என்ன கேட்கிறான், "நீயும் வந்து இங்க ஸ்டே பண்ணி சாப்பிடுறியா? நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்றான்." ஆமா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பவுல் ஆஃப் இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னோனே, ரியலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க இன்னும் அது மாரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பெக்குகோ குரூப்ல. ஸோ இங்க பார்த்தா அவன் தம்பிக்காரன் வரான். "ஸோ சார் நீங்க சொன்னது வந்து நாங்க கேட்டாச்சு. அதே மாரி போயிட்டு இருக்குதுன்னு" சொல்லிட்டு ஒருத்தன் இன்ஃபர்மேஷன் சொல்றான். "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்களாமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் ஆஃபர் பண்றாங்க ப்ராஜெக்ட் நம்மளுக்கு" அப்படின்றான். "ஹஹஹா! ஆமா நான் நெனச்சேன்டா. அவன் வந்து உண்மையா ரியல் டீல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா கைடன பத்தி ஒரு நியூஸ் வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லியிருக்கான். உடனே பார்த்தா நெறைய பேர் வந்து என்ன சொல்ற ஆஃபர் குடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்மோ இருக்கான். அவன் ஜிங்கிச்சுக்கா நடந்து வரான். அப்பா பூனைக்கெல்லாம் ஃபுட் வாங்கியாச்சு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் மாஸ்க் போட்டு ஒல்லியா இருக்கான். ஸோ நம்ம ஜின்வோ அத பார்த்துட்டு கண்டுக்கவே இல்ல. "ஜின்வோ சியோ" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா, "ஹூ ஆர் யூ?" அப்படின்னு "நீ யாருன்னு?" கேட்கறான். "ஓகே லுக்ஸ் லைக் ஐ ஃபவுண்ட் த ரைட் கைன்னு" சொல்லிட்டு அவன் வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். "நான் கரெக்ட்டான ஆள கண்டுபிடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன்றான்." "யாரு நீங்கன்னா?" "எங்க கைடன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்க ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்க்கும்போது பார்த்தா டேஞ்சரான ஆள் மாரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்க கைடன்னோனே நம்ம ஜின்வோ வந்து ஷாக் ஆயிட்டான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்ட்டா வந்து 1 டூ 5 போயிடலாம். ஸோ 1 டூ 5ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வார்னிங்கோட காமிக்கிறான். இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட் வர மாரி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வார்னிங் குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூமன காமிக்கிறாங்க. சூமன் பத்தி என்ன நெனைக்கிறான்னா, அந்த ஃபைட்ட பத்தி தான் அவனும் நெனச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான், அவன் அண்ணாக்காரன் வந்து என்னமோ மாரி டிஃபரெண்ட்டா இருக்கானாமா, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கதவு தட்டுறாங்க. ஸோ அவனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து கதவ தட்டிட்டு உள்ள வரான். "சார் அர்ஜென்ட் மேட்டர் சார்" அப்படின்றான். "என்னடா?" அப்படின்றான். இந்த பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் கிரிமினல்ஸ்லாம் நம்ம கண்ட்ரில வந்த மாரி இருக்குது. அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா பேக்குகோ குரூப் வந்து இந்த திங்க்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்காம அப்படியே லோ ப்ரொஃபைலா வச்சிருக்காங்கன்றான். யாரு? என்ன சொல்ற? அப்படின்னா, அதுவுங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? அவன் என்ன கேட்கிறான்னா, நம்ம குரூப் வந்து அந்த கிரிமினல்ஸ்லாம் வர்றதுக்கு நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா, ஆமா சார். அது வந்து கரீன் பிரதர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி உள்ள வர வச்சாங்க. அதே மாரி தான் வந்து இப்ப கிரிமினல்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் லாங் ஹேர் வச்சிருக்கவன் சொல்றான். அட போச்சு! இவன் என்ன நெனைக்கிறான், என் பிரதர் என்னடா நீ நெனச்சுட்டு இருக்க? நீ என்ன எதுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் கோட் சூட் போட்டு, "சரி யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னா, "தெரியல சார். எனக்கு யாருன்னு தெரியல." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க வந்து ரொம்ப கெவின் பிரதர்ஸோட ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்றான். கெவின் பிரதர்ஸோட மோசமான ஆளுங்கன்னு சொல்லி இவனே ஷாக் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒருத்தன் இருக்கான்ல எங்க கைடுன்னு கேட்டானா, அவங்களும் நம்ம ஜின்வோவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "யார் இவன்?
எதுக்கு நம்ம எப்படி வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து கைடனோட இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? யார் இது? அப்படின்னா, "ஏய் எங்க கைடன் சொல்லுடான்னு" சொல்லிட்டு அவன் ஃபுல்லா அவன சுத்தி வந்து ரெட் கலர்ல இருக்குது. உடனே பார்த்தா எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்றான். உடனே நம்ம ஜின்மோ உடனே வந்து நம்மளோட அந்த அந்த ஆளுக்கு அவன் என்ன சொன்னான், "என் கூட நீ விளையாடாத. எனக்கு தெரியும் நீ வந்து கைடன் பிரேக்கோட உன்னோட மென்டர்ன்னு எனக்கு தெரியும். உண்மைய சொல்லுன்னா, நான் வந்து இந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மோ நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "எங்க நீ ஓட பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி சக்குன்னு வந்துட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, வயித்துலயே ஒரு அடி. யாரு இவன்? அந்த புதுசா வந்து மாஸ்க் போட்டிருந்தான். அவன் வந்து வயித்துலயே நம்ம ஜின்மோவ ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில பார்த்தா இன்னொரு அடி அடிக்கிறான். பொத்து பொத்து பொத்துன்ட்டு நம்ம ஜின்மோ எங்கேயோ பறந்து போய் விழுந்துட்டான். அப்பா! அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "உன் பவர் வந்து சூப்பர் ஸ்பீடுன்னு எனக்கு தெரியும். நீ வந்து என்ன சொல்றது? உன் பவர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியலைன்னா வேணா, நீ வந்து இந்நேரத்துக்கு ஓடியிருக்கலாம். ஆனா, இப்போ வந்து நீ என்கிட்டேருந்து ஓட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிறான். ஸோ அதுக்கப்புறம் ஜின்மோ வாயிலருந்து ரத்தம் வருது. ஸோ அப்புறம் பார்த்தா ஜின்மோ வந்து அடிக்க பார்க்குறான். அவன் ஈஸியா நவுந்துட்டான். ஸோ திருப்பி வந்து என்ன பண்றான்னா, அவன் வந்து ஒரு அடி அடிக்கிறான். கால வந்து எட்டி அடிக்கும்போது பார்த்தா, அவன் ஈஸியா கால புடிச்சுட்டான். உடனே பார்த்தா இன்னும் 2, 3 அடியெல்லாம் அடிக்கிறான். எல்லாத்தையும் அவன் ஈஸியா டாட்ஜ் பண்ணிட்டான். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட ஜின்மோ நினைக்கிறேன், எப்படி நான் எவ்வளோ அடிச்சாலும் அவனுக்கு அடிக்க மாட்டேங்குது. என்னோட ஸ்ட்ரென்த்தும், என்னோட ஸ்பீடும் வந்து அவனுக்கு மேட்ச்சா இருக்குது. யார் இவன்? என்னோட எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த இடத்த விட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான்னா, புத்து புத்து புத்துன்னு அடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் எலக்ட்ரிசிட்டில வந்து குத்தும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஈஸியா வந்து கையில புடிச்சுட்டான். உடனே புடிச்சுட்டேன்னு சொல்றான். நான் ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா உன்னால. நீ எல்லாம் கைடனோட ஸ்டூடெண்ட்டாடான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அடி கைய திருப்பி விட்டான். டொடக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. கை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கைய திரும்புற மாரி. ஐயோ! பார்க்கும்போது ப்ரூட்டலா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கழுத்த புடிச்சுட்டான். ஹ்ம். இப்ப நான் வந்து ஒரு ஃபைனல் டைமா உன்ன கேட்க போறேன். "கைடன் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் பார்த்தீங்கன்னா கழுத்த புடிச்சு நசுக்கு நசுக்குன்னு நசுக்குனா கிராக் ஆகுது. அவன் கழுத்த புடிச்சு நசுக்குனான பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலா இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, கழுத்துலருந்து ஒரு நட்ட அடிக்குது. அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரூட்டலா இருக்குது. "எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ திருப்பி சொல்றான். "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, இப்ப என்ன பண்றான்னா, அவன் அந்த ஆள் இருக்கான் கைய வந்து அவன் கரெக்ட்டா அவன் நெஞ்சுகிட்ட வச்சுட்டான். வச்சு ஒரு பஞ்ச் பண்றான் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லா ரத்தம் தெறிக்குது. முருங்க எல்லாத்தையும் உடைச்சுட்டான் போல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலா வந்து என்னமோ அடிச்சிருக்கான். பார்க்கும்போது பாவமா இருக்குது. ஸோ அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ வந்து மயக்கம் போட்டுட்டான். ஸோ மயக்கம் போட்டதுல பின்னாடிலாம் பார்த்தா சட்டை கிழிஞ்சிருக்கு. அவன் பாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி சாப்டர்ல சொன்னாங்க தானே. இந்த கோர் இருக்குதுன்ச்சு. அந்த கோரையே உடைச்ச மாரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அவன் அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட் பூனை ஃபுட் இருக்கு. அது எல்லாமே வந்து வெடிச்சிருச்சு. ஸோ அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் கிளியர் பண்றான். அந்த பூனை ஃபுட் எல்லாத்தையுமே. ஏன்னா, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சுருவான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நம்ம ஜின்வோ பாடிய வந்து தூக்கி போடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "என்னது இவனா? இவன் தான் கைனோட ஸ்டூடண்ட்டா? என்னடா இதுன்றான்." ஆமா இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்தா இவன் தான் ஸ்டூடண்ட்ன்னு நெனைக்கிறாங்க. அதுவும் இல்லாம பார்த்துட்டா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஒர்த்தான பிரைஸாமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே கைனன வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும். அவன் கூட சண்டை போட்டே ஆவணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட்டு கைனன் வந்து இங்க வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. கைனன் கண்டிப்பா வருவான். அதுவும் இல்லாம பார்த்தா கைனன் வந்து என்ன மூவ் ஆவாம இருப்பானா? அதுவும் அவன் அப்பன் அவன ஸ்டூடண்ட்டே அடிச்சிருக்கும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? கைனன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கைனன் வந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை போட ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கேள்விப்பட்ட வரையும் பார்த்தீங்கன்னா, கைனன் வந்து இன்ஜூர்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால வந்து அவன் வந்து எப்படி சொல்றது? சீக்கிரமா வந்து அவன வந்து நம்மளே கண்டுபிடிச்சு அவன அடிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். கைனன் வந்து ரெக்கவர் ஆயிட்டு நம்ம அடிச்சா வாய்ப்பே இல்ல நம்ம கூடன்றா. ஸோ இவனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு. கைனன் வந்து இன்ஜூர்டா இருக்கான்ட்டு. ஸோ அதுவும் வந்து சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா கைனன் வந்து அப்படியே தூக்கத்துலருந்து எந்திரிக்கிறான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்ன இன்னும் ஜின்னும் வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனா, எங்க போறான்? ஆள காணோமேன்னு சொல்லிட்டு நம்ம கைனன் பார்க்குறான். உடனே நம்ம கைனன் வந்து என்ன பண்றான், ஜின்வோக்கு வந்து மெசேஜ் போடுறான். "டேய் எங்கடா ஆச்சு? ஜின்வோ இருக்கியா? எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்ன இது வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு நான் மெசேஜ் போட்டு ஒரு ரிப்ளை கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் வந்து ஸ்லோவா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பண்றான், திருப்பி வந்து இவன தேடி நான் வெளியில போகணுமா? அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? 7 வயசு குழந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் எந்திரிச்சு போறான். உடனே கைனன் என்ன சொன்னான், மத்த பூனைங்கிட்ட, "நீங்கலாம் போய் தூங்குங்க. நான் போயிட்டு வரேன்" அப்படின்றான். மத்த பூனையும் வந்து தூங்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கைனன் வந்து ஃபர்ஸ்ட்டு அனிமல் ஆஸ்பத்திரிக்கு போனான். அங்கேயும் இல்ல. அப்புறம் ஒரு ஒரு இடத்துக்கா போயிட்டு இருக்கான். எங்க இவன் எங்க போனான்னு இல்ல. எங்க போனான்னே தெரியலையே. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயாச்சும் போனா நம்மகிட்ட சொல்லுவான் எப்பயுமே. ஏன் இன்னைக்கு எதுவுமே சொல்லல? ஒரு வேளை எங்கேயாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா எந்த ஃபைட்டும் நடந்த மாரி காமிக்கலையே.
என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அதுக்கப்புறம் ஒரு வேள நான் வந்து மிஸ் ஆயிட்டேனா, மேபி நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணா வீட்ல இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையன திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறான். சரி அவன் வந்துட்டானான்ட்டு, "இன்னும் அவன் வீட்டுக்கு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையன வந்து ஒரு மாரி மொறச்சு பார்க்குறான். "எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ எந்திரிக்கிறான். அவன் கைய வந்து கட்டி போட்டுருக்காங்க. ஆமா நான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்னு பார்க்குறான். "ஓ! நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படின்றான். ஒன் மாஸ்க் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, குல்லா போட்டுருக்கான். எனக்கு வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. லைக் இதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியல. என்னது இது? ஒருத்தன் வந்து ஃபுல்லா மூஞ்சிய மறைச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் மாஸ்க் போட்டுருக்கான். ஸோ குல்லா போட்டவன் என்ன சொல்றான், "நீ எந்திரிச்சிட்டியா? ஃபைனலா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைடன் எங்கடான்னு?" சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஸோ கைடன் எங்கன்னு மட்டும் தான் இவங்க கேட்கற சண்டைக்கு. உடனே பார்த்தா, "ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல" அப்படின்னா, "சரி நம்ம ஏன் இப்படி ப்ளே பண்ணக்கூடாது? நான் வந்து என்னன்னா, ஒரு ஒரு உன் உடம்புல இருக்கிற பாடி இருக்கு தானே, உன் பாடியில இருக்க ஒரு ஒரு எலும்பும் உடைப்பேனாமா. நீ அதுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து உன் பாடி எலும்ப உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் உன் மசில்ஸ் இருக்கு தானே, அதுக்கப்புறம் லிக்மெண்ட்ஸு, மசில்ஸோட அந்த ஒரு மாரி நரம்பெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து என்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அடிக்கப் போறேன். உன்னால வந்து உன்னால வந்து லைட்டா என்ன எல்லா வலியும் உன்னால ஃபீல் பண்ண முடியும். ஒழுங்கா சொல்லு. நீ வந்து என்னன்னா, என்ன மோஸ்ட் அவாக்கின் இருக்காங்கல்ல. இந்த அவாக்கின் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லைட்டா இந்த இதெல்லாம் பண்றான்னு சொன்னா தானே, அதெல்லாம் பாதி பண்ணும்போதே உண்மைய சொல்லிருவாங்களாமா. நீயும் அந்த மாரி தான். நீ உண்மைய சொல்லிருவ. நீ வந்து எப்ப உண்மைய சொல்லப் போற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சுச்சு. ஏன்டா இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.